வெல்கம் டு தமிழ் ஹோம் கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பிரியாணி, வெஜிடபிள் பன்னீர் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கொத்தமல்லி, புதினா, ஒரு கப்பு தயிர், பன்னீர், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணும்போது பிரியாணி மசாலா பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பிரியாணி மசாலா பண்ண போகிறேன். இது பட்டை போடுறேன், பிரிஞ்சி லீஃபு, அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதெல்லாம் போடுறேன். எனக்கு வந்து அதிகமாக மசாலா வாடை பிடிக்காது, அதனால் நான் ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் மசாலா நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகு, சோம்பு பிடிக்கிறவங்க சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து பூண்டும் இஞ்சியும் தனியாக இது பண்ணி, எப்பயுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைக்கும் போது இதோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு 10 பூண்டு, ஒரு இஞ்சி போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்ச நீல வாக்கில் வெட்டி வச்ச ஆனியனை ஃபுல்லாக போடுறேன். ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை வாசனையெல்லாம் போடணும். நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெட்டி வச்சுருந்த காய்கறியெல்லாம் இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்து நான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். பன்னீர் இருக்கிறவங்க பன்னீர் போட்டுக்கலாம். இப்படி பன்னீர் இல்லைன்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா அப்படியே போட்டுருங்க. கோல்டன் கலரில் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ண வெங்காயம் ஒரு பாதி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த புதினா, அப்புறமா இதை கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து டம் பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து முன்னாடியே இதெல்லாம் கலந்து வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறணும். ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா வந்து நான் இப்போ காய்கறி வந்து ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறட்டும். அது அந்த கேப்பில் வந்து நான் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு ஆல்ரெடி நான் வந்து பிரியாணி அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதனால் அதை வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து 1 கப்பு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளரு. அதனால நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டேன். ஏன்னா நான் வந்து இது வேறு பிரிஞ்சி மசாலா வர ரெடி பண்ணதுனால. இப்போ உங்களுக்கு வந்து குவான்டிட்டி இதுவே அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஷ்மீரி சில்லி அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து 1 ஸ்பூன் கலருக்காக நான் போட்டிருக்கேன். அதனால் உங்கள் விருப்பம் அது. இப்போ இது நல்லா கொதித்தோடனே இந்த அரிசியை நான் அதில் போட போகிறேன். அரிசி நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு பக்கம் வந்து இங்கே பிரியாணி ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ஒலை கொதிச்சோடனே அரிசி போட்டிருக்கேன். இது வந்து ஆகட்டும். ஏன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டம் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு அரை வேக்காடு வெந்துடுது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா,
இப்போ வந்து நம்ம இதை அப்படியே போட போகிறோம். நல்லா கை வைக்காமல் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். இது வந்து ஒரு அரை டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். அப்போ தான் காய்கறிலாம் நல்லா வேகும். இதை ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து மூடி போட்டு லெட்டு போட்டு வச்சிடலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணால் காய்கறி நல்லா வெந்துடும். இப்போ அரை டம்ளர் இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிச்சிடும் இல்லைன்னா, அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே இது பண்ணிடுங்க, லெட்டு போட்டு மூடிடுங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் பார்க்கலாம். நல்லா இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு, காய்கறி கூட வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சேன் இல்லையா, அதில் வந்து பாதி சாதம் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பாதி சாதம் எடுத்து வச்சுருங்க தனியாக. ஏன்னா நம்ம டம்ப் பண்ண போகிறோம், ஒரு லேயராக நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் சாதத்துக்கு வந்து அரை ஸ்பூன் தான் வேகத்துக்காக உப்பு போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி நீங்கள் ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் சாதம் காய் ரெண்டுத்துக்கும் சேர்த்து உப்பு போடுறேன், அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறியை ஆல்ரெடி நான் வந்து இங்கே பாதி சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு பாதி எடுத்து இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா நம்ம பிரியாணியை டம்ப் பண்ண போகிறோம். இதில் பாதி காய்கறி வச்சுக்கோங்க. திரும்ப என்ன பண்ணணும்னா ரைஸ் மேலே போடணும். அப்போ தான் அது அழகாக லேயராக வரும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் கோல்டன் வெங்காயம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அது ஒரு லேயர் போட போகிறேன். திரும்ப கொஞ்சம் சாதம். இந்த மாதிரி நீங்கள் லேயர் பண்ணால் தான் அது வந்து டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு திரும்ப வெங்காயத்தை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த மாதிரி நல்லா லேயர் கொண்டு வரணும். இன்னும் இல்லையா காய் அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் என்கிட்ட சாதம் இருக்குது, நல்லா சாதம் போடுறேன். நம்ம வந்து ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு அரை வேக்காடு வெந்தாலே போடுவோம். ஏன்னா நம்ம டம்ப் பண்ணுறதுனால அதுவே நல்லா இன்னொரு வாட்டி நம்ம 15 மினிட்ஸ் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப இந்த மசாலாவை வெஜிடபிள்ஸை நான் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய லேயராக இது பண்ணால் கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலினால நான் வந்து பெரிய டம்ளரில் பண்ணிப்போம். அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி நாங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்தலாம், அது உங்கள் விருப்பம். மேலே புதினா இது பண்ணிவிட்டு கொத்தமல்லியை மேலே தூவுறேன். அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். என்னோடது வந்து நிறையா இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் நெய் ஊற்றுவேன். இப்போ அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 3/4 இது தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு குவான்டிட்டி அதிகம், அதனால் இருக்கட்டும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தால் நான் வந்து இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பும் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இதை வந்து 10 நிமிஷம் டம்ப் பண்ணி இப்போ நான் எடுத்திருக்கேன். இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இதை சைட்லேருந்து எடுக்கிறேன். சைட்லேருந்து எடுத்தால் தான் லேயராக வரும். நான் வேறு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் சைட்லேருந்து எடுங்க, இல்லைனா ரைஸ் வந்து உடஞ்சிடும். அதனால் சைட்லேருந்து எடுத்தால் லேயராக அழகாக வரும். இப்போ நம்ம வெஜ் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோ பார்க்கணுமா, தமிழ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.